சுரா கைட் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். கோவை மேட்டுப்பாளையம் அருகே கெண்டையூரில் மேல்நிலை குடிநீர் தொட்டி உள்ளது. சுற்றுவட்டார பகுதிகளுக்கு இங்கிருந்துதான் குடிநீர் சப்ளை ஆகிறது. கடந்த 15 நாட்களாக குடிநீரில் துர்நாற்றம் அடிக்கிறது என மக்கள் கூறி வந்தனர். இப்போது குடிநீர் பைப்பில் இறைச்சி கழிவுகளும் சிறு சிறு எலும்பு துகள்களும் வந்துள்ளது. அதிர்ச்சியடைந்த மக்கள் நகராட்சி அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். தொட்டியிலிருந்து வரும் பைப்புகளை உடைத்து பார்த்தபோது எலும்பு துண்டுகள் இருந்தது. குடிநீர் தொட்டிக்கு உள்ளேயும் எலும்பு துண்டுகளும் இறைச்சி கழிவுகளும் சிதறி கிடந்தன. நகராட்சி ஊழியர்கள் இறைச்சி கிடந்த குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்தனர். மேட்டுப்பாளையம் நகராட்சி தலைவர் மெஹரீபா பர்வின், ஆணையர் அமுதா தூய்மை பணிகளை ஆய்வு செய்தனர். குடிநீர் தொட்டி சுத்தம் செய்யப்பட்ட பிறகு பைப்பில் வந்த தண்ணீரை நகராட்சி தலைவர் மெஹரீபா பாட்டிலில் பிடித்து குடித்தார். குடிநீர் தொட்டிக்குள் குரங்கு விழுந்திருக்கலாம் என பொதுமக்கள் சொல்கின்றனர். இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகிறோம் என அதிகாரிகள் கூறினர். கடைசியாக ஒரு ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவாக, அதாவது இந்த எங்களுக்கு தண்ணி வர சப்ளை வந்து மணிநகர்லேருந்து வருது. இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாவாக வந்து ஏதோ ஒரு டெப்ரிஸ் பார்க்குறாங்க, முடி அந்த மாதிரி. மெயினாக இது எங்கள் ஏரியா வந்து கீழ்கை அப்படிங்கிறங்காட்டி கடைசி, இதுக்கப்புறம் இந்த ஏரியாவும் இல்லாதங்காட்டி எல்லா கழிவுகளும், அதாவது வந்த கழிவுகள் எல்லாம் அது எந்த மிருகத்தோட கழிவுன்னு இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. இந்த கழிவெல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகிருக்கு. இங்கே இது செத்துப்போன மிருகம், எந்த மிருகம்னு தெரியாது. ஆனால் வந்து இங்கே கடைசியாக வந்து செட்டில் ஆகிருக்கு. அப்போ வந்து நாங்கள் லாஸ்ட் வீக் நகராட்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். அவங்க வந்து பார்த்தாங்க. வார்டு கவுன்சிலருக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். நகராட்சியிலேருந்து வந்து பார்த்தாங்க. சனிக்கிழமை அதை நோண்டினாங்க. ஞாயிற்றுக்கிழமை நேற்று தான் பிரேக் பண்ணாங்க. அப்போ தான் வந்து ரொம்ப பெரிய கழிவெல்லாம் பார்த்தோம். தோல், எலும்புகள் எல்லாம் பெரிய மிருகம் மாதிரி தான் இருக்குது, சின்ன மிருகம் மாதிரி தெரியல. அது பார்த்துட்டு போயிட்டு நேற்று அப்படியே போயிட்டாங்க. அப்புறம் நேற்று பக்ரீத் அன்னைக்கு அவங்க வரவே இல்லை. இப்போ நாங்கள் மீடியாலாம் கூப்பிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து இன்றைக்கி வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க. ஓரளவுக்கு ஃபாஸ்ட் அண்ட் பண்ணியிருக்காங்க. காலையில் கமிஷனர் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் பொதுமக்கள்கிட்டேருந்து எந்த கோரிக்கையும் வாங்கலை. அவங்க ஜஸ்ட்டு பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. நானாக போய் இன்ஃபார்ம் பண்ணேன், இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. பொதுமக்கள் கூட்டம் கூட்டி அவங்க வந்து பொதுமக்கள்கிட்டருந்து கோரிக்கை வாங்கி அதை வந்து நிறைவேற்றணும். ஒவ்வொன்றா நாங்கள் வச்சுருக்க மெயின் நடவடிக்கை என்னென்னா டேங்கை க்ளீன் பண்ணணும். அது இல்லாமல் அந்த டேங்க்குக்கு அந்த மிருகம் எப்படி வந்துச்சு அது வந்து யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எது கேட்டால் அது எப்படி இல்லை நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஃபோட்டோலாம் காமிக்கிறாங்க. ஆனால் எப்போ விழுந்துச்சுன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியல. எப்படி வந்துச்சுன்னு கேட்டாலும் அவங்களுக்கு தெரியல, சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது வந்து எங்களுக்கு அது தெரிஞ்சாகணும். கண்டிப்பாக அந்த மிருகம் எப்படி உள்ளே விழுந்தது அப்படிங்கிறது அந்த ஆன்சர் எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா இது தெரிஞ்சால் தான் அதுக்கப்புறம் அதே மாதிரி விழுகாமல் தடுக்க முடியும். இது இப்போ சரி பண்ணி இப்போ லைனெல்லாம் சரி பண்ணி தண்ணி விட்டுட்டாங்கன்னா அது நிரந்தரமான தீர்வாக இருக்காது. நிரந்தரமான தீர்வு என்னென்னா அந்த இது உழுகாத மாதிரி, இனிமேல் எதுவும் உழுகாத மாதிரி பார்க்குறது தான் நிரந்தரமான தீர்வு. எங்களுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு தான் வேணும். பிரச்சனை வேண்டாம், எங்களுக்கு நிரந்தரமான தீர்வு தான் வேணும்.